ஒரு ஊர்ல அழகான 2 வீடு இருந்துச்சு. முதல் வீடு அதுல இருந்தது முருகன் மாமா தனது குடும்பத்தோடு. இரண்டாவது வீடு அதுல இருந்தது சந்திரன் மாமா குடும்பத்தோடு. முருகன் மாமா வீட்ல எப்பொழுதுமே சண்டை தான். ஆனா சந்திரன் மாமா வீட்ல அங்க அமைதி, சிரிப்பு, சந்தோஷம். முருகன் மாமாவுக்கு ஆச்சரியம், இவங்க வீட்ல மட்டும் எப்படி சண்டை வரல? அதனால முருகன் ஜன்னலுக்கு பக்கத்துல நின்னு எட்டி பார்த்தாரு. சந்திரன் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருந்தாரு. அவரோட மனைவி காஃபி எடுத்துட்டு வந்து மேசையில வச்சாங்க. அப்ப அந்த பக்கமா வந்த குட்டி பாப்பா காஃபியை தட்டி விட்டுட்டா. உடனே அந்த குட்டி பொண்ணு வருத்தத்துடன், சாரி அப்பா, என்னாலதான் தவறாயிடுச்சு. அம்மா சமையலறையிலிருந்து ஓடி வந்து சொன்னாங்க, இல்ல பாப்பா, நான் தான் கையில கொடுத்துருக்கணும். உடனே சந்திரன், நீ கொடுத்த உடனே நான் குடிச்சிருக்கணும், கவனம் இல்லாம இருந்தது என்னோட தவறு தான். ஒரு காஃபி விழுந்ததுக்காக 3 பேரும் தன்னோட தப்ப ஒத்துக்கிட்டாங்க. இதை பார்த்த முருகன் மாமா ரொம்பவே ஆச்சரியப்பட்டாரு. உடனே வீட்டுக்கு போய் தான் மனைவியிடம் சொல்றாரு, நம்ம வீட்டில் ஏன் சண்டை வருதுன்னு தெரியுதா? நம்ம எல்லாரும் தப்ப ஒத்துக்க மாட்டோம். ஆனா சந்திரன் வீட்டில் எல்லாருமே தப்ப ஒத்துக்கிறாங்க. அதனால தான் அவர்களோட வீட்டில் அன்பும் மகிழ்ச்சியும் இருக்கு. ஒரு ஊரில் ஒரு சுட்டி நாய் இருந்தது. ஒரு நாள் அது சிக்கன் கடையிலேருந்து ஒரு சிக்கனை தூக்கிக்கிட்டு ஓடுச்சு. ஆஹா, இன்னைக்கு எனக்கு பெருசாக விருந்துன்னு சந்தோஷமாக நடந்து போனது. அது மெதுவாக நடந்து பாலத்தின் பக்கமாக வந்தது. பாலத்தின் கீழே தண்ணி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. தண்ணியில் ஒரு நாய் சிக்கனை கையில் வச்சிருக்கிறது போல தெரிஞ்சிச்சு. அந்த சிக்கன் கொஞ்சம் பெரியது மாதிரி இருக்கு, அந்த சிக்கன் எனக்கு வேணும் அப்படின்னு தண்ணிக்குள்ளே பாஞ்சிருச்சு. பாவம், தண்ணியில் பாயிற நேரத்தில் வாயில் இருந்த சிக்கனை விட்டுருச்சு. சிக்கன் தண்ணியில் மிதந்து போச்சு. நாய்க்கு கையில் எதுவுமே இல்லை. ஒரு ஊரில் ஒரு வயதான விவசாயி இருந்தார். அவருக்கு தனது வயலுக்கு நீர் தேவைப்பட்டது. ஒரு நாள் அந்த விவசாயி ஒரு பணக்காரரிடமிருந்து ஒரு பழைய கிணற்றை வாங்கினார். அடுத்த நாள் விவசாயி கிணற்றிலிருந்து நீரை எடுத்து தனது வயலுக்கு ஊற்ற வந்தார். ஆனால் பணக்காரர் வந்து தடுத்தார். நீங்கள் கிணற்றை வாங்கினீர்கள், ஆனால் அதில் உள்ள நீர் எனக்கே சொந்தம், நீர் எடுக்க முடியாது என்று கூறினார். பிரச்சனையை தீர்க்க விவசாயி மன்னர் அக்பரிடம் உதவி கேட்டார். அக்பர் முதியவரையும் பணக்காரரையும் கேட்டார். பணக்காரர், நான் கிணற்றை விற்றேன், ஆனால் அதில் இருக்கும் நீரை விற்கவில்லை என்று கூறினார். அக்பர் சிந்தித்தார். நீங்கள் கிணற்றை விற்றாலும் அதில் இருக்கும் நீர் உங்களுடையது என்றே நினைக்கிறீர்களா என்று கேட்டார். ஆம் என்று பணக்காரர் பெருமையுடன் பதிலளித்தார். சரி, நீர் உங்களுடையது என்றால் நீங்கள் விவசாயியின் கிணற்றிலிருந்து நீரை எடுக்க வேண்டும், அல்லது அதை அங்கே வைத்திருப்பதற்கான வாடகையை கொடுக்க வேண்டும். ஆனால் கிணறு இப்பொழுது விவசாயிக்கு சொந்தமானது. ஆகவே நீங்கள் உங்கள் நீரை இலவசமாக அங்கே வைத்திருக்க முடியாது என்றார். பணக்காரர் தன் தவறை உணர்ந்து விவசாயி நீர் எடுக்க அனுமதித்தார்.